Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji Tech தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சில फ्रेंड्स வந்து முன்னாடியே ஒரு சந்தேகம் கேட்பாங்க. ஒரு சில फ्रेंड्स கிடையாது, பொதுவாக ஒரு YouTube சேனல் ஒருத்தங்க தொடங்குறாங்கனால இந்த சந்தேகம் கேட்பாங்க. என்ன சந்தேகம்னு பாத்தீங்கன்னா, 1000 வியூஸ் வந்து நமக்கு போயிடுச்சுனா எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படினு வந்து கேட்பாங்க. முன்னாடியே நமக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படினா, அந்த மாதிரி ஒரு கணக்கு கிடையாது. அப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம். நானே என்னோட ஒரு வீடியோல சொல்லிருப்பேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்றதுக்காக ஒரு RPM அப்படிங்கற ஒரு இது வந்து டேர்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அனலிட்டிக்ஸ்ல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரோட சேனலுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னோட சேனல்ல 1000 வியூஸ் போனா எனக்கு ஒரு கணக்கு இருக்கும். உங்களுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 வியூஸ் போயிடுச்சுனா உங்களுக்கு ஒரு கணக்கு வந்து வெச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம ஒரு மெட்ரிக்ஸ் அப்படி நம்ம வந்து வெச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அனலிட்டிக்ஸ் இருக்கும்ல, நீங்க அதுல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு RPM அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ரெவென்யூ பெர் மைல் அப்படினு ஃபுல் ஃபார்ம் வந்து சொல்லிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து போட்டுருப்பாங்க. அந்த அமௌண்ட் தான் உங்களுடைய சேனல்ல 1000 வியூஸ் போயிடுச்சு அப்படினா உங்களுக்கு தரக்கூடிய அமௌண்ட் அப்படினு சொல்லிருக்காங்க. இதுல எதெல்லாம் கணக்கு வரும்னு பாத்தீங்கன்னா நார்மலா நமக்கு வீடியோல அந்த ஆட் ப்ளே ஆகும்ல, சோ அதுக்கு வரக்கூடிய ரெவென்யூ, அதுக்கு அப்புறமா வந்து சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் சேட் அதல வரக்கூடிய ரெவென்யூ வரும். அதுக்கு அப்புறமா மெம்பர்ஷிப் உங்களோட சேனல் அதாவது ஜாயின் பட்டன் நீங்க வச்சிருக்கீங்க அதுல வரக்கூடிய ரெவென்யூ எல்லாமே சேர்த்து தான் இது வந்து அவங்க கணக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ இனிமே நீங்க வந்து யார்கிட்டயும் போய் கேட்க வேண்டிய தேவை கிடையாது. உங்க சேனலுக்கு உங்களுக்கு 1000 வியூஸ்க்கு வந்து எவ்வளவு பணம் வருது அப்படிங்கறத உங்களோட அனலிட்டிக்ஸ்ல நீங்க RPMல போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது எப்படி பண்ணனும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டெமோல வந்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து மொபைல் ஃபோன்ல தான் YouTube வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். அதாவது Chromeல டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து YouTube வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல பண்றதா இருந்தாலும் சேம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து YouTube வந்து ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சேனல் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது வரும். இதுல லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் அதோட ஐகான் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ அந்த அனலிட்டிக்ஸ் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சேனல் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வரும். இதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா ஓவர்வியூ கொடுத்திருப்பாங்க, ரீச் கொடுத்திருப்பாங்க, என்கேஜ்மென்ட், ஆடியன்ஸ், கடைசி வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த ரெவென்யூ அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ரெவென்யூ வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெவென்யூ வந்து ஷோ ஆகும். இதுல 3 டைப்பா வரும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யுவர் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ அப்படிங்கிறது வரும். அதாவது நார்மலா நமக்கு எவ்வளவு ரெவென்யூ இருக்குது அப்படிங்கிறது வந்திருக்கும். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு RPM வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு ரெவென்யூ கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அப்புறமா ப்ளேபேக் பேஸ்ட் CPM வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து எது செக் பண்ண போறோம் அப்படினா இந்த RPM மட்டும் தான் செக் பண்ண போறோம். RPM அப்படிங்கிறது என்னன்னா 1000 வியூஸ் நமக்கு போயிருக்கு அப்படினா அதுக்கு நமக்கு எவ்வளவு ரெவென்யூ வந்து வந்திருக்கு, நம்மளோட சேனலுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இதுக்கு மேல ரைட் சைடு டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 28 டேஸ் தான் டிஃபால்ட்டா கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு இன்னுமே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல லாஸ்ட் 7 டேஸ் பார்க்கிறதுனா பார்த்துக்கலாம், இல்ல 28 டேஸ் பார்க்கலாம், 90 டேஸ் பார்க்கலாம், 365 டேஸ்க்கு எவ்வளவு ரெவென்யூ உங்களுக்கு வந்திருக்கு அது நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா ஒரு மந்த் வைஸா கூட பார்த்துக்கலாம். இப்போ அக்டோபர் மந்த் அப்படினா நம்ம அக்டோபர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதோட ரெவென்யூ நமக்கு வந்து காமிக்கும். அதுல முக்கியமா நம்ம வந்து RPM பார்க்க போறோம். சோ இதுல உங்களுக்கு எது வேணுமோ அத ஃபர்ஸ்ட் நீங்க ரைட் சைடுல வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா RPM வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல நீங்க RPMல உங்களுக்கு ஒரு நம்பர் காமிக்கும்ல, அந்த நம்பர் தான் உங்களோட சேனல்ல 1000 வியூஸ்க்கு உங்களுக்கு வந்திருக்க கூடிய ரெவென்யூ, ஆவரேஜ் ரெவென்யூ அப்படிங்கறது அவங்க வந்து சொல்லிருக்காங்க. சோ உங்க சேனலுக்கு எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கு 1000 வியூஸ்க்கு அப்படிங்கறது நீங்க உங்களோட சேனல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. फ्रेंड्स இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான YouTube சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji Tech தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. நன்றி, வணக்கம்.